அனைவருக்கும் வணக்கம். நான் ரெயின்சி. யூகேயில் மென்டல் ஹெல்த் நர்ஸாக வேலை செய்கிறேன். என்னுடைய சொந்த இடம் இலங்கை. இது இந்த 3வது வீடியோ. ரெயின்சிஸ் பேஜஸ் அண்ட் இந்த யூடியூப் தளத்திலுடைய 3வது என்னுடைய வீடியோ. இந்த வீடியோவை பார்க்குறது இது கூட முதலாவது தடவை அப்படின்னு சொன்னால் இதை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிட்டிவான விடயங்களை நம்மளோட சமூகத்துக்கு நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதுதான் இந்த யூடியூப்போட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதில் மென்டல் ஹெல்த் சம்மந்தமாக, மைண்ட்ஃபுல்னஸ் சம்மந்தமாக அல்லது ஹாப்பினஸ் சம்மந்தமான சில வாழ்க்கை குறிப்புகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். சரி, வாங்க இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிக்காத விடயங்களை பிடிச்சதாக மாற்றுறது எப்படி அப்படின்றது தான் இன்றையான விஷயம். பிடிக்காத விடயங்கள் என்று சொன்னால் என்ன, அதையும் நம்ம பிடிக்காத விடயத்தை பிடிச்சதாக மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையுமே எங்களுக்கு சில விடயங்களை நாங்கள் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும், ஆனால் அதே நேரம் எனக்கு அது பிடிக்கலை அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்தை செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான இதாக இருக்கும், ஆனாலும் எனக்கு அதை செய்கிறதுல ஒரு தயக்கம் அல்லது அதை தள்ளி போட்டுக்கொண்டே போகிறது. பிறகு செய்வோம், நாளைக்கு செய்வோம், பின்னேரம் செய்வோம், பிறகு செய்வோம், சாப்பிட்டு போட்டு செய்வோம் இப்படி என்று சொல்லி அதை தள்ளி போட்டுக்கொண்டு போகிற ஒரு பழக்கம் உண்டு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உடல் நிறை கூடின ஒருவர் அந்த உடல் நிறைய குறைக்கணும் என்று சொல்லி முயற்சி செய்கிறாரு. அதுக்கு எக்ஸசைஸ் செய்கிறதன் மூலமாக உடல் நிறைய குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸசைஸ் செய்து தான் அவர் குறைக்கணும் அப்படின்னு. ஆனால் அவருக்கு உடல் நிறைய குறைக்கணும்னு விருப்பம், அதே நேரம் எக்ஸசைஸ் செய்கிறாரு கொஞ்சம் விருப்பம் இல்லை. என்ன செய்கிறாரு, இன்றைக்கு வேண்டாம், இன்றைக்கு எக்ஸசைஸ் செய்யலை, நாளையிலேருந்து தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாளைக்கு உடனே நினைக்கிறது, சரி இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு, இப்படி நாளைக்குண்டு அதை பின்போட்டு கொண்டே போகிறது. அவன் உண்மையிலேயே அவருக்கு தான் உடல் நிறைய குறைச்சி ஒரு ஸ்லிம்மான ஒரு அழகான உடல் நிறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைதான் மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை செய்ய வலிக்கிறதுல ஒரு 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 தயக்கமான ஒரு நிலைமை. அது ஒரு ஒருவேளை இப்படியா இருக்கலாம், அவருக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை செய்கிறதுல ஒரு களைப்பு இருக்கலாம், அல்லது வெளியே போகணும், அல்லது நடக்கணும், அல்லது ஓடணும் அப்படின்னு சொல்லிக்கல ஒரு 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 தயக்கம். சரியா, அது அப்படி இருக்கலாம். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சரியா, இப்போ எனக்கு இருக்கிற ஒரு உதாரணத்தை நாங்களோட சொல்கிறேன். இதை மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல தான், ஆனால் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சிக்கண்டு உங்களுக்கு பிடிக்காமலே நீங்கள் செய்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அது என்னென்று கமெண்ட்ஸில் போடுங்க பார்ப்போம். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உண்டு, ஆனால் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்கிற ஒரு விஷயம் உண்டு எனக்கு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நாங்கள் வேலைக்கு போன உடனே, நான் நர்ஸ் வேலையிட்டதுனால ஷிஃப்ட் ரிப்போர்ட் ஒன்று செய்யணும். அதாவது அந்த நாள் யார் நர்ஸ் இன்சார்ஜ் பொறுப்பான நர்ஸாக இருக்கிறாவோ அவங்க ஷிஃப்ட் ரிப்போர்ட்டை டைப் பண்ண வேணும். அது ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ எனக்கு இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் டைப் பண்ணுறது பிடிக்காது உண்மையாகவே. இந்த பெட்டியாக கட்டமாக இப்படி இருந்தால் அதுக்குள்ளே டைப்பிங் பண்ணுறதோ சரியாக எழுதுறதா இருந்தாலும், ஒரு ஃபார்மில் நிரப்புறேன்னு சொன்னால் அது வெறும் ஃபார்மாக இருந்தால் வடிவாக எழுதி நிரப்பிடுவேன். ஆனால் இப்போ பெட்டியாக வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு அந்த பெட்டிக்குள்ளே எழுதுறது கொஞ்சம் பிடிக்காது. அதே மாதிரி பெட்டிக்குள்ளே டைப் பண்ணுறதும் பிடிக்காது. அப்போ இதை டைப் பண்ணி முடிக்கணுமுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க எனக்கு 20 மினிட்ஸ் எடுக்கும். அதில் என்னென்ன விஷயம்லாம் டைப் பண்ணுவோம்னு சொன்னால், இன்றைக்கி யாரெல்லாம் என்னோட வேலை செய்கிற நர்சஸ் யார், என்னோட வேலை செய்கிற ஹெல்த் அசிஸ்டன்ட்மார் யார் இருக்கா, டாக்டர் யார், ஓடி யார், என்ற எல்லா டீட்டெயிலும் அதில் அடிப்பேன். அதில் அவங்க எல்லாம் வச்சுருப்பாங்க, கீ வச்சுருப்பாங்க. என்னடா நான் வேலை செய்கிற இடம் ஒரு சட்ட மருத்துவ நிலையம், அதாவது குற்றவாளிகள் இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரி ஒன்று தான், அது ஒரு ஹாஸ்பிட்டல். அப்போ அதில் நாங்கள் எல்லா கதவையும் எல்லாரும் திறக்க இயலாது. அதுக்கு திறக்கிறக்கண்டு கீ வச்சுருப்போம். அந்த கீக்கு ஒரு பெரிய ஒரு நம்பர் உண்டு, 5-6 இலக்கத்தில் நம்பர் வரும் ஒவ்வொரு ஆக்கள கீயும். அதே மாதிரி எல்லாமும் இருக்கும். என்னென்னா ஏதாவது திடீரெண்டு ஏதாவது நடந்துட்டுண்டா அந்த இல்லாமல் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அந்த இல்லாமுக்கும் ஒரு பெரிய நம்பர் 10 இலக்கம் வரும், ஒரு ஆள்ட இல்லாம் நம்பர். அப்போ இதெல்லாம் வச்சுக்கொண்டு தெரியணும். அப்போ இதெல்லாம் அதனால் டைப் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவங்க செய்கிற அவங்களுக்கு என்னென்ன வேலை இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது நான் டைப் பண்ணணும். அதில் மற்றது ஆறு நோயாளர்கள் ஆருக்கு நான் இன்றைக்கு பொறுப்பு கொடுக்குறேன், அவங்க அதில் என்ன செய்ய போகிறாங்கன்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் என்னென்று சொன்னால், அந்த நாளில் ஏதாவது ஒரு சிக்கலோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோ நடந்துட்டோன்னு சொன்னால் அந்த மேலதிகாரிகள் வந்து அந்த ரிப்போர்ட்டை தானே எடுத்து பார்ப்பாங்க. இன்றைக்கி இந்த டைம் இந்த ஒப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த டைம் இந்த டைமில் இந்த பிரச்சனை நடந்திருக்காகவே அந்த இடத்துல நின்றுருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த ரிப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். சரியோ? இந்த ரிப்போர்ட்டை டைப் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேலை பண்ணோடனே அதை செய்யணுமே நினைச்ச உடனேயே எனக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு கொண்டு வந்துடும். ஐயோ உண்டு அப்படி. முக்கியமான காரணம் அந்த பெட்டிக்குள்ளே டைப் பண்ணுறேன் எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் என்ன செய்யணும்னா அந்த நாளில் முடிகிற கடையிலே நான் எப்படியா செஞ்சால் சரி, ஆரம்பத்தில் தான் செய்ய வேணுமென்ட்டு கட்டாயம் இல்லை. 20 நிமிஷம் தான் வேலை. சரி, நாங்கள் புறவை செய்வோம், மத்தியானம் செய்வோம், அல்லது பிரேக் முடிய வந்து செய்வோம், அல்லது ஒரு ஃப்ரீயான டைமில் செய்வோம்ட்டு நான் பின்னி தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தா அந்த நாள் முடிகிற டைமில் பார்த்தா நான் அந்த முதலே செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன அந்த டே வந்து சரியான ஒரு டஃப்பாக மாறிடும். எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் நடந்துடும். திடீரென்று ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டுண்டேன். போனேன்னுண்டா அப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்தே நான் நேரடியாக வீட்டுக்கு போக வேண்டிய மாதிரி சூழல் வந்துடும். ரிப்போர்ட் மிஸ் ஆகிரும். அப்படியான விஷயங்கள் நடக்கும். அல்லது அந்த காலையிலேயே நான் முடிச்சிருக்கலாமோன்னு நினைக்கிறதுக்குரிய மாதிரியாக அந்த ஈவினிங்கோ அல்லது பின்னேரமோ வந்து நடந்து முடிஞ்சிடும். அப்போ நினைக்கிறது நான் பல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ஒவ்வொரு விடயங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்கும். பிடிக்காது, ஆனால் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த பிடிக்காத விஷயத்த நம்ம செய்ய வழி கிடைக்கல நம்மளோட மனம் வந்து ஒரு களைப்படைஞ்ச நிலையில் இருக்கும், டயர்டாகி போயிருப்போம். அதை செய்கிறதுக்கு நினைச்சாலே நம்மளால் முடியாது. அப்போ அப்படியான விடயங்களை வந்து எப்படி நான் செய்யணும், அதை செய்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான ஈஸியான விஷயத்த செய்யலாம் அப்படின்னு பார்த்தா 4 விஷயம் நான் சொல்கிறேன். இந்த 4 விஷயத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதலாவது, ஒரு நாளில் நாங்கள் எழும்பின உடனேயே எங்களோட உடலும் மனமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து கூடவா இருக்கும் எப்போன்னு சொன்னால் நாங்கள் நித்திரை கொண்டு எழும்பின உடனே. அப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்களோட வேலைகளை வந்து காலை நேரத்திலேயே திட்டமிட்டு கொள்வது நல்லா. சில நேரங்களில் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல இயலாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து அந்த நாளோட ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் செய்கிறது எல்லாமே. நான் சொன்ன அந்த நாள் போக 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 ஒவ்வொரு மணித்தியாலங்களும் கடந்து போக நாங்கள் உடல் ரீதியாக களைப்படைவோம். அதே போல் சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் என்ன, நாங்கள் அது எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் எங்களோட உடலில் எந்த ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி ஒன்று போய்கொண்டு தான் இருக்கும். இப்போ கதைக்கும் பொழுது எனக்கு ஒரு சக்தி ஒன்று போகுது. அது மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கண்டு ஒரு சக்தி ஒன்று வீணாகி கொண்டு தான் இருக்க போகுது. அப்போ உடல் ரீதியாகவும் நம்ம சக்தியை இழப்போம், அதே நேரம் மன ரீதியாக நிறைய இழப்போம். ஆரம்பத்தில் இருந்த உடனே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் அல்லது ஒரு இதொண்டு நமக்கு வந்து அரைவாசி நாளில் இருக்காது. இல்லாமல் போகிறத நம்மளால் வடிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அப்படி போக 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 நமக்கு பிடிக்காத வேலையை செய்கிறது இன்னும் கஷ்டமாகிக்கிட்டே போகும். பிடிக்காத வேலைன்றொண்டு நாங்கள் கருதிட்டோம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் அந்த வேலையை வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நாளோட ஆரம்பத்தில் செய்யலாம். பிடிச்ச வேலைகளை வந்து இடையிடையில் போட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்படி செய்யும் பொழுது அந்த பிடிக்காத வேலையை செய்கிறதுக்கு வந்து எங்களோட மனம் வந்து ஒரு அளவுக்கு பழக்கப்பட்டு கொண்டு வந்துடும். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ பிடிக்காத ஒரு வேலை, இப்போ என்னோட வேலையை 20 நிமிடம் டைப் பண்ணுற வேலை, அதை நான் வந்து 20 நிமிஷமும் ஒரு இடத்துல மேசையில் இருந்து கம்ப்யூட்டர் முன்னுக்கு இருந்து டைப் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சா அது ஒரு பெரிய ஒரு நாள் முழுக்க இருந்து செய்கிற ஒரு வேலை மாதிரி ஒரு மனம் தானே அதை நினச்சி கொண்டு ஒரு உருவாக்கி வச்சிரும். இப்போ அப்படி இல்லாமல் இப்படி செய்யலாம் என்னென்னு சொன்னால், அந்த வேலையை நான் 2ஆக பிரிக்க போகிறேன். 10 நிமிஷமாக பிரிக்க போகிறேன். முதலாவது 10 நிமிஷத்தை நான் வந்து அந்த நாளோட ஆரம்பத்தில் செய்ய போகிறேன். அடுத்த 10 நிமிஷம் வேலையை வந்து இன்றைக்கி மத்தியானம் நான் லஞ்ச் பிரேக்குக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அந்த டைமில் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு 2ஆக பிரித்து வச்சிடணும். தெளிவாக பிரித்து வச்சிடணும். ஆரம்பத்தில் செஞ்சு போட்டுட்டு சரி மிச்சத்தை பிறகு செய்யணும் அப்படின்னு இல்லை. அது செய்கிறதுக்கு முன்னுக்கையே நான் வந்து இன்றைக்கி இதை 2ஆக தான் பிரிக்க போகிறேன். காலையில் கொஞ்சம் பிறகு கொஞ்சம் வந்து முதலே முடிவெடுத்து போட்டுட்டு செய்ய தொடங்கணும். அந்த 10 நிமிஷம் வேலையை முடித்த உடனே நான் சொல்லணும், அரைவாசி வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு அரைவாசி வேலை முடிஞ்சிட்டுது, இன்னும் ஒரு அரைவாசி வேலை தான் இருக்குது, அதை நான் அன்றைக்கு பின்னேறாக செய்வேன் என்ற மனசுக்கு நானே சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் அதை பெரிய சத்தமாக நம்மளோட மனசுக்கு கேட்கும். அந்த மனசு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அது கேட்கும்.
அதுக்கு பெரிய சில பேர் வந்து பார்த்தா நாங்கள் வேலை செய்கிற இடத்துல கதைச்சி வேலை செய்வாங்க. அவங்க செய்கிற விஷயத்தையே கதைச்சிட்டு எனக்கு சில நேரம் முதல்ல ஆரம்பத்தில் எரிச்சலாக இருந்தது. என்னடா இது இவங்க சும்மா இருந்துன்னு ஐம் கமிங், நான் போகிறேன், இப்போ நான் அதை எடுக்கிறேன், வாரேன், இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த நேரம் விளங்கையில் பிறகு தான் யோசிச்சு வந்து என்னன்னு சொன்னால் அதில் ஒரு ஒரு ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி தனியாக கைப்போம். அப்படி சொல்லி வேலை செய்கிறது இவ்வளோ நல்ல மண்டது. அதே மாதிரி நம்மளோட மனதை வந்து நம்ப வைக்கணும். நான் அரைவாசி வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன், மிச்ச அரைவாசி தான் இருக்குது, அது நான் இந்த டைமுக்கு செய்ய போகிறேன்ன்றதை. அப்போ மனசு வந்து நம்பிடுவான். சரி ஓகே, அரைவாசி செஞ்சுட்டா சந்தோஷம், மிச்சத்தை பிறகு செய்வோம்ன்றதை மனம் ஏற்றுக்கொண்டோம். அடுத்த 3வது விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், பிடிக்காத விஷயங்களை செய்கிறதுக்கு இடையில சின்ன பிரேக். அந்த நாங்கள் இப்போ சொல்கிறோம் தானே, இப்போ 10 நிமிஷம் 10 நிமிஷம் பிரித்து செய்ய போகிறோம். பிரித்து செய்கிறதுக்கு இடையில எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சேர்த்து செய்யணும். உதாரணமாக இப்போ என்னோட வேலையை நான் 20 நிமிஷத்தை 10ஆக பிரிச்சுட்டேன். அந்த 10 நிமிஷம் வேலை முடிஞ்ச உடனே, அதாவது கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருந்து தான் நான் அந்த 10 நிமிஷம் வேலையும் செய்ய போகிறேன். அந்த 10 நிமிஷத்தை முடிச்ச பிறகு எனக்கு ஒரு சின்ன பிரேக் கொண்டு எடுக்கணும். அந்த பிரேக் எப்படியான பிரேக்காக இருக்கணும்னு சொன்னால், கம்ப்யூட்டரில் இருந்து செய்கிற வேலை இல்லை, அல்லது ஃபோனில் செய்கிற வேலையும் இல்லை. அது வந்து உடல் ரீதியான ஒரு பிரேக் எடுக்கணும். உடல் ரீதியான பிரேக்குண்டா என்னன்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொல்கிறேன். டைப் பண்ணி முடித்த உடனே நான் போய் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு கார்டனில் போய் ஒரு 2 நிமிஷம் நடந்து போட்டு வரப்போகிறேன் என்றதுதான் அந்த பிரேக். ஏன்னா நான் முதல் செய்த வேலை, எனக்கு பிடிக்காத வேலை வந்து ஒரு டெக்னிக்கலான வேலை, ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருந்து செய்கிற ஒரு வேலை. அந்த வேலை டெக்னிக்கலான ஒரு பிடிக்காத வேலையை நான் செஞ்சுட்டு திருப்பியும் ஒரு டெக்னிக்கலான ஒரு ஹாபிக்குள்ளே போகக்கூடாது. அதாவது டெக்னிக்கலான்னு சொன்னால், இப்போ ஃபோனில் வச்சு ஒரு ஃபோனில் 2 ஷார்ட்ஸ் பார்க்குற, வீடியோ பார்க்குற செய்த மாட்டோம். இன்னும் பிரெயின் வந்து கூட வந்து களைப்படையும். ஏன்னா ஏற்கனவே கம்ப்யூட்டரை பார்த்து முடிச்சு களைச்சிட்டேன், ஃபோனை பார்க்கக்கூடாது. அல்லது அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிவைசஸ் சம்மந்தப்பட்ட ஒன்றையும் பார்க்காம உடல் ரீதியான அல்லது ஃபிசிக்கலான விஷயத்துக்குள்ளே போனோம்னா ஒரு சேஞ்ச் ஒன்றை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ நான் கார்டன் இல்லைன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு மெடோ வாக், ஒரு புல்வெளியில் போய் நடந்துட்டு வர்றது. இப்போ நான் என்னைக்கு சுற்றி இருக்கிற இடத்த சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அப்படி இருக்கலாம். அதில் ஒரு படிக்கட்டில் ஏறி போட்டுக்கிறாங்களாம், ஒரு எக்ஸசைஸாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். அப்படியான வேலையை உண்டு. இடையில வந்து ஒரு சின்ன ஹாபீஸை வச்சு செய்யக்குள்ள எங்களோட அந்த பெரிய பிடிக்காத வேலையை வந்து எங்களால் ஈஸியாக வந்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கும் வந்து இப்படி இருக்கலாம். நம்ம இப்போ ஒரு வீட்டில் வேலை செய்கிற, இப்போ நான் வீட்டில் நிற்கிற நாளில் எனக்கு இன்னொன்று நடக்கும். என்னன்னு சொன்னால், காலையில் எழும்பின உடனே வீடு முழுக்க குப்பையாக இருக்கும். அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து, அந்த விளையாட்டு சாமான்லாம் அள்ளி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடித்து அதை ஒழுங்குபடுத்தின உடனே நான் களைச்சிருவேன். அப்படி எனக்கு அது பிடிக்காத ஒரு வேலை. எனக்கு உண்மையாக அது பிடிக்காத ஒன்றை செஞ்ச உடனே களைச்சி போயிட்டு என்ன செய்வேன்டா, அதுக்கு அடுத்த உடனே சமைக்கிற கிச்சனுக்குள்ளே போனேன்டா எனக்கு இன்னும் பிடிக்காது. இந்த கிச்சன் திருப்பி குப்பையாக இருக்கும், சமைக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் செஞ்ச வேலையும் ஒரு உடல் ரீதியான வேலை, அந்த கிளீனிங் பண்ணுறது, அடுக்கிறது அப்படின்றது. அப்போ உடல் ரீதியான ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சு போட்டுட்டு திரும்பவும் உடல் ரீதியாக இன்னும் ஒரு பிடிக்காத வேலைக்குள்ளே போகல, அல்லது பிடிச்ச வேலையாக இருந்தாலுமே சரி, அந்த உடல் ரீதியான வேலைக்குள்ளே போகலன்னு வந்து நம்மளோட உடம்பு வந்து களைக்கும். உடம்பு களைக்கிறதோட சேர்ந்து மனதும் களைச்சி போகும். ஆகவே ஃபிசிக்கலான ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்தது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அந்த இடைப்பட்ட ஹாபி வந்து மென்டல் ரீதியான ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கலாம், அல்லது ஒரு ரிலாக்ஸ் ஒரு இடத்துல இருக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு தியானம் மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம். அது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. அல்லது உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஃபோனில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்க்குறது, அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேஸ்புக் பார்க்குறதோ ஏதோ உண்டு உங்களுக்கு மென்டல் ரீதியான வேலையை நாங்கள் அதில் பிளான் பண்ணிக்கொள்ளணும். இப்படி ஒவ்வொரு பிடிக்காத வேலைக்கு இடையிலையும் பிடிச்ச ஒரு ஹாபியை ஆட் பண்ணிக்கொண்டு பிடிக்காத வேலையோட டைமையும் வந்து டிவைட் பண்ணிக்கொண்டு செய்யணும். அப்படி செய்யக்கலாம், அது ஈஸியாக முடியும். 3வது ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் முதல் பார்த்துட்டோம், பிடிக்காத ஒரு வேலையை வந்து முதல்ல செய்யணும், அதுக்கு டைமை பிரேக் பண்ணி செய்யணும். 3வது வந்து இடைக்குள்ள பிடிச்சதுகளை இன்க்ளூட் பண்ணணும். 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், நான் பிடிக்காத வேலை ஒன்றை செஞ்சு முடிச்சுட்டேன்னு வைங்களேன், கஷ்டப்பட்டு அதை நான் இந்த வேலையை செய்துட்டேன், இன்றைக்கு நான் இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டேன், இன்றைக்கு நான் பிளான் பண்ணின இந்த விஷயத்தை நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன், அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி என்ற மனசை நான் நம்ப வைக்கணும். இந்த மனசு நம்புறது தான் முக்கியமான விஷயம். என்னென்னு சொன்னால், நீங்கள் சில நேரம் இப்படி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இப்படி நடந்திருக்கும். என்னென்னா,
அந்த நாளில் நீங்கள் பிளான் பண்ணின எல்லா வேலையுமே நல்லபடியாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே நீங்கள் அந்த நாளில் பிளான் பண்ண முழுக்க சரியாக முடிச்சிட்டீங்க. ஆனாலும் உங்களோட மனசுக்குள்ளே இன்னமும் உன்ட்ட நான் செய்யாமல் விட்டுட்டேனே, நான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை மறந்துட்டேன் போல இருக்குது, இன்னமும் உன்ட்ட செய்யாமல் விட்டுட்டேன்னு மனசு போட்டு நம்மளை குழப்பிக்கண்டி இருக்கும். ஏன்னா அந்த மனம் வந்து ஒரு அந்த குரங்கு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க தானே, அது உண்மைதான். என்னென்னு சொன்னால் அந்த மனம் வந்து நம்மளை குழப்புற வேலை பார்க்கும். அதுக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பிஸியான ஒரு வாழ்க்கை முறைக்கு பழகப்பட்டு நிறைய வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு பிடிக்காம அப்படி செஞ்சு நம்மளே குழம்பி போயிருக்கிற நேரம் அந்த மனம் வந்து நம்மளோட அந்த குழப்பத்தை அப்சர்வ் பண்ணி அதுவும் குழம்பி போயிருக்கும். அப்போ அந்த மனதுக்கு தெரியல நான் உண்மையிலேயே நான் நினைச்ச பிளான் பண்ணதெல்லாம் செஞ்சுட்டேனா இல்லையா அப்படின்றதே என் மனசுக்கு தெரியல. அது குழம்பி போயிருக்கு. அப்போ அந்த மனசை வந்து நம்ப வச்சுட்டோம் மட்டும் சொன்னால் அந்த மனசு நம்பி அதை அமைதியாக ஆகிட்டண்டாலே நமக்கு வந்து ஒரு அரைவாசி டென்ஷன் குறைஞ்சதுக்கு சமன். சரியோ? அரைவாசி டென்ஷன் வந்து அது நம்ம குறைஞ்சதுக்கு சமன். அப்போ நான் என்ன செய்யணுமெண்டா, எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை நான் செஞ்சு முடிச்ச உடனே நான் இன்றைக்கு இதை நல்லபடியாக செஞ்சுட்டேன், நான் இன்றைக்கு 5 வேலை பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு செஞ்சு முடிக்கணுமெண்டு 5மே நல்லபடியாக நான் முடிச்சுட்டேன், அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு என் மனசை நானே அதை ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து சொல்லி பாருங்க. அதையும் வந்து பெரிய சத்தமாக சொல்லி பாருங்க, நான் கம்ப்ளீட்டாக இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்ட்டு. இப்படி நீங்கள் சொல்லி உங்களோட மனசை வந்து அதை நம்ப வச்சுட்டீங்களேன்னு சொன்னால் உங்களோட மனசில் இருக்கிற அந்த பதட்ட உணர்வு, அந்த டென்ஷனான உணர்வு வந்து அப்படி குறைஞ்சு மனம் நம்ப வலிக்கூடும். அந்த மனம் வந்து குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க தானே. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த இதுதான் இங்கே பாரு, இப்போ நான் சொல்கிறோம் சரி, இதை நீ கேளு, இதை கேட்டின்னு சொன்னால் உனக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டா, நம்பும். அது நம்ம நம்பும் வரைக்கும் அது வந்து குழப்படி பண்ணிக்கின்னு இருக்கும். நம்ம சொல்கிறத கேட்குறக்கு முன்னுக்கு அதை என்ன செய்யும், குழப்படி பண்ணி அடம் பிடிச்சு கொண்டு எனக்கு இது வேணும், இந்த ஒரு பொருள் வேணும், இது எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டு அடம் பிடிக்கும். இப்போ நாங்கள் போய் இந்த குழந்தைய சொல்கிறோம், இங்கே பாரு இந்த பொருள் உனக்கு இப்போ தேவையில்லை, இது உனக்கு வேணாம், இது அல்லது இதால் உனக்கு இந்த பாதிப்பு வருது, நீ இப்போ எதாவது ஒன்றும் செய்யாத விடு அப்படி நம்ம அன்பா அந்த குழந்தைக்கு சொல்லும்போது அந்த குழந்தை கேட்குது தானே. அதே மாதிரி நம்மளோட மனதுக்கும் வந்து நம்ம சொல்லணும், நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய வந்து நம்ம சரியாக வந்து கவனிக்கிறது இல்லைன்றது தான் நம்மளோட பெரிய பெரிய இந்த டென்ஷனுகள் இதுகள் டிப்ரெஷன் ஆகுறது வரைக்கும் அதுக்கு தான் காரணம். இல்லை அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளைக்கு வடிவாக சொல்லி விளங்கப்படுத்துறது இல்லை. இப்போ அந்த சின்ன பிள்ளை உள்ளுக்குள்ளே இருந்து குழம்பிக்கிட்டே இருந்து குழம்பி அது கடைசியில் குழம்புற நிலையை அடையுது. அதுதான் அந்த காரணம். மனசுக்கு ஒன்றுமே தெரியாதுக்கு அறிவே இல்லையா. அது ஒரு அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, அந்த மனசு வந்து நம்ம சொல்கிறத தான் நம்புமா, அல்லது நம்ம உணர்றது தான் அப்படியே நம்பக்கூடிய அந்த ஒரு அறிவே இல்லாத ஒரு விஷயந்தான் அந்த மனசு. அந்த மனசை வந்து நம்ம நம்ப வச்சிடணும். பாரு இங்கே பாரு, நான் எல்லாம் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன், திருப்தி தானே இப்போ உனக்கு, இன்றைக்கு நாள் நம்ம சக்ஸஸாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு பெரிய சத்தமாக சொல்லியிருக்கலாம். இன்னும் வந்து அந்த மனசு கேட்குமா, அந்த மனசு கேட்குற சக்தியெலாம் இருக்குது. மனசுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கேட்குற சக்தி இருக்குது. அப்போ பெரிய சத்தமாக சொல்லி அந்த மனசை நம்ம நம்ப வைக்கணும். நம்ப வச்சுட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க. சரியா? அந்த எல்லோ பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சு நம்ம உண்மையிலே செய்ய போன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும், நம்மளோட அன்றாட வீட்டு விஷயங்களாக இருக்கும், இல்லை நம்ம அன்றாட ஆஃபீஸில் செய்கிற வேலையாக இருக்கும். ஆனாலும் அந்த பிடிக்காத வேலைன்னு தள்ளி போட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த நாள் முழுக்க நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், ஐயோ நான் அந்த வேலையை செய்யலையே, அதை பெண்டிங் வச்சுக்கொண்டே இருக்கிறேன், செய்யணுமேன்ட்டு நமக்கு பிடிச்சதை செய்கிற நேரம் கூட அந்த மைண்டுக்குள்ளே அந்த விஷயம் இருந்து நம்மளை ஒரு இரிட்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். சரியா? அப்போ அந்த இரிட்டேட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் செய்கிறதுல இருக்கிற அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து நம்மளால் உணர முடியாமல் போயிடும். அதில் ஒவ்வொரு சின்ன விஷயம் நல்ல விஷயத்துலையும் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இந்த பிடிக்காத விஷயம் இருந்துக்கொண்டு பின்னுக்கு இருந்துன்னு நம்மளை போட்டு ட்ரிகர் பண்ணிக்கொண்டே இருக்கும். நம்மளோட மனசுக்குள்ளே அது அப்படி இப்படி பதிஞ்சிடும். அப்படி நீ செய்யாமல் இருக்கிற பாரு, இன்றைக்கு நீ எனக்கு ஏதோ நடக்க போகுது, பிரச்சனை நடக்க போகுது, நீ இன்றைக்கு திரிய போகிறா இலைய போகிறா பாரு, அது முடியும்னு சொல்லும். ஆனால் நமக்கு செய்ய கஷ்டம். என்னென்னு சொன்னால் நமக்கு அது பிடிக்காது தானே. அப்போ அதனால நம்ம தள்ளிப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதே நேரம் நம்மளால் அது வந்து செய்யவும் விடாது, நிம்மதியாகவும் இருக்கவும் விடாது. இந்த ரெண்டும் கட்டான நிலைமையில நம்ம இருப்போம். ஆகவே வந்து 4 விஷயத்தை வந்து இன்றையிலேருந்து நம்ம பிடிக்காத விஷயத்துக்காக செய்வோம். முதலாவது வந்து பிடிக்காத எல்லாத்தையுமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த நாளோட ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம். என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் நல்ல எனர்ஜியோடு இருக்கிற நேரம் செய்கிறது ஈஸியாக செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். 2வது பிடிக்காத விஷயத்தை வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறதையும் வந்து முதலே பிளான் பண்ணிடணும். செஞ்சுக்கிட்டு இருந்த அரைவாசியில் விட்டு போட்டு போகிறதுக்கு பேர்
பிளானிங் இல்லை. முதலே நான் வந்து இந்த 10-20 நிமிட வேலையை 10-10 பிரிக்க போகிறேன், அல்லது 5-5-5-5 பிரிக்க போகிறேன், இடையில விட்டு விட்டு தான் செய்வேன் என்றதை முதலே பிளான் பண்ணி போட்டு செய்யணும். இப்போ 3வது வந்து இடையில விட்டு செய்கிற நேரம் இடைக்குள்ள வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை சொருகி கொள்ள வேணும். அதாவது முதல்ல நான் இந்த வேலை செஞ்சேன், இப்போ நான் இதை ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேலை செய்ய போகிறேன், இந்த ரிலாக்ஸ் பண்ண போகிறேன், திருப்பி அந்த வேலை செய்ய போகிறேன், ரிலாக்ஸ். இந்த ரிலாக்ஸுக்காக நம்ம இடையில சொருகிற விஷயங்களை வேறு விஷயமா சொருகணும், நமக்கு பிடிச்ச விஷயமா சொருகணும். ஃபிசிக்கலாக இருந்தால் மென்டலை சொருகணும், மென்டல் வேலைக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்டா ஃபிசிக்கலாக சொருகணும். அப்படி மாறி சொருகிக்கொண்டு போனோம்னா நான் அந்த வேலை ஒரு எஃபெக்டிவான ஒரு நாளை உணர்ந்து கொள்ளலாம். 3வது விஷயம் வந்து 4வது வந்து நம்மளோட மனசை வந்து நம்ப வைக்கணும். சரியோ, அதுதான் மிக மிக முக்கியம். அந்த மனசு வந்து நம்பாதனால நம்ம இவ்வளவு தான் செஞ்சு முடித்தாலும் அந்த மனசுக்கு திருப்தி இல்லாத மனசு திருப்பி நம்மளை போட்டு அரியணப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆகவே மனசை நம்ப வைக்கணும். நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறேன், திருப்தியாக இருக்கிறேன், நாளைய நாளை வந்து நான் இதை விட எஃபெக்டிவாக செய்வேன் என்ற அந்த செய்வேனா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இல்லாமல் செஞ்சு முடிச்சிட்டேன், செய்வேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட செய்து முடிச்சிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி என்ற பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும் பொழுது நம்மளோட மனம் ரிலாக்ஸ் ஆகி அந்த நான் செஞ்ச விஷயத்தை, அந்த சக்ஸஸாக செஞ்சு முடித்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதை வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் வெளியே காட்டும். அதை பார்க்குற நேரம் நமக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும், நம்மளை பார்க்குற நேரம் வந்து மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, விளங்கும், சந்தோஷமாகவும் இருக்கும் அதை அனுபவிக்கும் பொழுது. அதனால் இண்டையிலேருந்து நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்காத விஷயம் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க, பார்ப்போம். அதை நம்ம எப்படி செய்கிறோன்றதை அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயத்த சொல்கிறதுக்கு. அதே நேரம் உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணலையே அப்படின்னு சொன்னால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் நிறைய பேருக்கு இந்த கருத்துக்கள் போய் சேர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.